ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு உலக புகழ்பெற்ற ஓவியத்தை திருட திட்டமிடும் ஒரு கும்பலின் கதை. அத்தியாயம் 1. லூவர் அருங்காட்சியகத்தின் நள்ளிரவு சதி. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள லூவ் அருங்காட்சியகம் அது உலகின் மிகப்பெரிய, மிகவும் பாதுகாப்பான அருங்காட்சியகம். அங்கேதான் உலகிலேயே மிக விலைமதிப்பற்ற ஓவியமான மோனாலிசா வைக்கப்பட்டுள்ளது. அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு. அருங்காட்சியகம் மூடப்பட்டுவிட்டது. உள்ளே பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டுமே ரோந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் அருங்காட்சியகத்தின் ஒரு இருண்ட அறையில் உள்ள துப்புரவு பொருட்கள் வைக்கும் அலமாரிக்குள் விக்டர் என்பவன் ஒளிந்திருக்கிறான். விக்டர் ஒரு சாதாரண திருடன் அல்ல, அவன் ஒரு சர்வதேச கலை பொருட்கள் திருடன், ஆர்ட் தீஃப். கடந்த 6 மாதங்களாக லூவர் அருங்காட்சியகத்தின் அணுவான பாதுகாப்பு வளையங்களையும் காவலர்கள் மாறும் நேரத்தையும் துல்லியமாக கண்காணித்து இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறான். நள்ளிரவு 2 மணி. அருங்காட்சியகத்தின் பிரதான மின்சாரம் 5 நிமிடங்களுக்கு துண்டிக்கப்பட்டு ஜெனரேட்டர் ஆன் ஆகும். அந்த 5 நிமிட இடைவெளியில் லேசர் அலாரங்கள் வேலை செய்யாது. விக்டரின் ஆள் ஒருவன் வெளியிலிருந்து மின்சாரத்தை துண்டிக்க காத்திருக்கிறான். அத்தியாயம் 2. அந்த 5 நிமிட வேட்டை. கடிகார முள் நள்ளிரவு 2 மணி தொட்டது. சட்டென்று அருங்காட்சியகம் இருளில் மூழ்கியது. விக்டரின் கைகளில் இருந்த நைட் விஷன் கண்ணாடி அவனுக்கு வழிகாட்டியது. அவன் பூனை போல பாய்ந்து மோனாலிசா ஓவியம் இருக்கும் பிரதான அரங்குக்கு ஓடினான். அந்த ஓவியம் ஒரு தடிமனான, துப்பாக்கி குண்டுகளாலும் துளைக்க முடியாத கண்ணாடி கூட்டுக்குள் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் பூட்டப்பட்டிருந்தது. அதை உடைத்தால் சத்தம் கேட்டு காவலர்கள் வந்துவிடுவார்கள். ஆனால் விக்டர் அதற்கான சாவியை ஏற்கனவே ஒரு காவலருக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து வாங்கியிருந்தான். சாவியை திருகினான். கண்ணாடி கதவு திறந்தது. ஓவியத்தை அதன் மரச்சட்டத்திலிருந்து ஃப்ரேம் பிரிக்க நேரமில்லை. அவன் ஒரு கூர்மையான கத்தியால் ஓவியத்தின் கேன்வஸ் துணியை மட்டும் ஓரங்களில் மிக லாவகமாக அறுத்தெடுத்தான். அதை சுருட்டி தன் கோட்டிற்குள் ஒளித்துக் கொண்டான். 4 நிமிடங்கள் முடிந்துவிட்டன. இன்னும் 60 வினாடிகளில் மின்சாரம் வந்துவிடும். விக்டர் அருங்காட்சியகத்தின் பின்புற சுவர் வழியாக வெளியேற ஓடினான். சரியாக 5வது நிமிடம் மின்சாரம் வந்தது. அலாரங்கள் அலறின. ஆனால் அதற்குள் விக்டர் இருளில் மறைந்து விட்டான். அத்தியாயம் 3. காவல்துறைக்கு வந்த சவால். மறுநாள் காலையில் இந்த செய்தி உலகையே உலுக்கியது. பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் அவசர நிலை பிரகடனம் செய்தது. இந்த வழக்கை கையாள பிரான்சின் மிகச்சிறந்த துப்பறியும் அதிகாரியான இன்ஸ்பெக்டர் லூகாஸ் வரவழைக்கப்பட்டார். களத்தில் இறங்கிய லூகாஸ் திருடன் விட்டு சென்ற தடயங்களை தேடினான். திருடன் மிகவும் புத்திசாலி, கைரேகைகள் எதையும் விட்டு செல்லவில்லை. ஆனால் லூகாஸ் ஒரு நுணுக்கமான விஷயத்தை கவனித்தான். ஓவியம் அறுத்தெடுக்கப்பட்ட இடத்தில் ஒரு சிறிய துண்டு கம்பி கிடந்தது. அது ஒரு குறிப்பிட்ட ரகசிய லாக்கரை, சீக்ரெட் லாக்கர், திறக்க பயன்படும் கம்பி. லூகாஸ் பாரிஸ் நகரில் உள்ள அனைத்து ரகசிய லாக்கர் மையங்களையும் சோதனையிட உத்தரவிட்டான். மறுபுறம் விக்டர் அந்த ஓவியத்தை சர்வதேச கடத்தல்காரனான மார்க்கஸ் என்பவனிடம் விற்று பணம் வாங்க ஒரு கைவிடப்பட்ட துறைமுக கிடங்கில் வேங்கஸ் சந்திக்க திட்டமிட்டிருந்தான். அத்தியாயம் 4. கிளைமாக்ஸ். புத்திசாலித்தனத்தின் போட்டி. துறைமுக கிடங்கில் விக்டரும் மார்க்கஸும் சந்தித்தனர். மார்க்கஸ் பணப்பெட்டியை திறந்தான். விக்டர் சுருட்டி வைத்திருந்த மோனாலிசா ஓவியத்தை மேசையில் விரித்தான். அற்புதம்! உலகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் இப்போது நம் கையில் என்று மார்க்கஸ் சிரித்தான். சரியான நேரத்தில் கிடங்கின் கதவுகள் உடைக்கப்பட்டன. இன்ஸ்பெக்டர் லூகாஸ் தன் படையுடன் உள்ளே நுழைந்தான். துப்பறியும் லாக்கர் சோதனையில் விக்டரின் ஆள் ஒருவன் பிடிபட்டு அவன் கொடுத்த தகவலின் பேரில் போலீஸ் இங்கே வந்து சேர்ந்திருந்தது. விக்டர், நீ பிடிபட்டாய். ஓவியத்தை கீழே வைத்துவிட்டு கைகளை மேலே தூக்கு என்று லூகாஸ் துப்பாக்கியை காட்டினான். ஆனால் விக்டர் சற்றும் பதற்றமடையவில்லை. அவன் தன் கையில் ஒரு லைட்டர் வைத்திருந்தான். லூகாஸ், ஒரு அடி முன்னால் வந்தால் இந்த ஓவியத்தை கொடுத்து விடுவேன். ஓவியம் வேண்டுமா, நான் வேண்டுமா என்று மிரட்டினான். அங்கு ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. லூகாஸ் மெதுவாக தன் துப்பாக்கியை கீழே வைத்தான். விக்டர் மெதுவாக ஓவியத்தை எடுத்துக்கொண்டு பின்வாசல் நோக்கி நகர்ந்தான். அவன் தப்பித்து விட்டான் என்று நினைத்த கணத்தில் டோம் என்று ஒரு சத்தம். மேலே இருந்த கூரையின் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு மற்றொரு போலீஸ் அதிகாரி விக்டர் மீது குதித்தார். விக்டரின் கையில் இருந்த லைட்டர் தூக்கி எறியப்பட்டது. லூகாஸ் பாய்ந்து வந்து விக்டரை கைது செய்தான். ஓவியம் பத்திரமாக மீட்கப்பட்டது. கதையின் பின்னால் உள்ள சுவாரஸ்யம், த ட்விஸ்ட். போலீஸ் நிலையத்தில் விக்டரை விசாரித்த போதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை தெரிய வந்தது. விக்டர் திருடியது அசல் ஓவியமே அல்ல.
அவன் அருங்காட்சியகத்திற்குள் நுழைவதற்கு முன்பே அவனுக்கு சாவி கொடுத்த அதே காவலர் அருங்காட்சியகத்தில் இருந்த அசல் ஓவியத்தை மாற்றிவிட்டு ஒரு போலி டியூப்ளிகேட் ஓவியத்தை அங்கே வைத்திருந்தார். அசல் ஓவியம் ஏற்கனவே மார்கஸின் கைக்கு வேறு வழியில் சென்று சேர்ந்துவிட்டது. விக்டர் வெறும் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். லூகாஸ் உடனடியாக மார்கஸின் ரகசிய இடங்களை சோதித்து அடுத்த சில மணி நேரங்களில் அசல் மோனாலிசாவை கண்டுபிடித்து மீண்டும் லூவர் அருங்காட்சியகத்தில் சேர்த்தான். நீதி, பேராசை, பெரு நஷ்டம். எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாக திட்டம் தீட்டினாலும் சட்டத்தின் கைகளும் நேர்மையும் ஒரு நாள் குற்றவாளிகளை வென்றே தீரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அல்லது பேய் மற்றும் மர்மங்கள் நிறைந்த காடு பற்றிய கதைகள் கேட்க விருப்பமா?